மகா சிவராத்திரி மாசி மாத தேய்பிறை சதுர்த்தசி இரவில் சிவபெருமான் லிங்கோத்பவராக ஜோதி வடிவாக தோன்றிய நாளாக கொண்டாடப்படுகிறது. பார்வதி தேவி சிவனை பூஜித்த இரவு, பிரம்மா மற்றும் விஷ்ணுவுக்கு சிவன் அருளிய நாள் மற்றும் வேடன் அறியாமல் வில்வ இலை தூவி வழிபட்ட கதை என பல புராணக் கதைகள் இதன் பின்னணியில் உள்ளன. சிவராத்திரி புராணக் கதை. வேடன் கதை. 1. பசி மற்றும் தற்செயல் பூஜை. சுசந்திரன் என்ற வேடன் காட்டில் வேட்டையாடும்போது வழி தவறி, இரவு நேரத்தில் பசியுடன் ஒரு ஆற்றங்கரையில் இருந்த வில்வ மரத்தின் மீது ஏறி அமர்ந்தான். 2. வில்வ அர்ச்சனை. தற்செயலாக அவன் அமர்ந்திருந்த மரத்தின் கீழ் ஒரு சிவலிங்கம் இருந்தது. அவன் தன் பசிக்கு உணவை தேடி அசைந்தபோது வில்வ இலைகள் மற்றும் அவன் கீழே சிந்திய நீர் அறியாமல் லிங்கத்தின் மீது விழுந்தன. இது முதல் ஜாம பூஜையாக அமைந்தது. மற்றும் 3. சிவ தரிசனம். இரவு முழுவதும் அவன் விழித்திருந்ததாலும் வில்வத்தால் அர்ச்சித்ததாலும் சிவபெருமான் அவனுக்கு காட்சியளித்து அருள் புரிந்தார். சிவராத்திரியின் முக்கியத்துவம். 1. இது சிவனின் பெருமையை உணர்த்தும் சிவனின் மாபெரும் இரவு என போற்றப்படுகிறது. 2. சிவராத்திரி விரதம் இருப்பவர்கள் இரவு முழுவதும் விழித்திருந்து 4 காலங்களிலும் சிவலிங்கத்திற்கு வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்து அபிஷேகம் செய்து வழிபடுவார்கள். மற்றும் 3. இந்த விரதத்தை மேற்கொள்வதன் மூலம் ஒருவரின் பாவங்கள் நீங்கி சிவலோக பதவி கிடைக்கும் என்பது நம்பிக்கை. முக்கிய நம்பிக்கைகள். 1. லிங்கோத்பவர். பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் இடையே யார் பெரியவர் என்ற போட்டி வந்தபோது சிவம் ஜோதி வடிவில் தோன்றி அதன் அடிமுடி தேடிய கதை. 2. பார்க்கடல் விஷம். உலகம் அழியாமல் இருக்க சிவபெருமான் பார்க்கடலில் தோன்றிய விஷத்தை ஆலகால விஷம் அருந்தி அதை தன் கண்டத்தில் நிறுத்திய இரவு.